டேஸ்ட் நல்லா இருக்கும். அவ்வளோதான். இன்றைக்கி மல்லி இலை மட்டும்தான் இருக்குது, அதான் போட போகிறேன். அவ்வளோதான். கொஞ்சம் அப்படியே ஃப்ரை பண்ண மாதிரி பண்ணிவிட்டு இந்த சப்பாத்தியை எடுத்து அப்படியே போட வேண்டியதான். முட்டை பிடிக்கணுங்கிறவங்க முட்டையும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முட்டை சேர்க்கலை. அவ்வளோதான். அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணிட்டா சில்லி சப்பாத்தி ரெடி. சாப்பிடலாம் வாங்க, ருசியாக இருக்கும். காய்ஸ் வீட்டில் இந்த மாதிரி மீதின சப்பாத்தியை செய்து பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். முட்டையும் போட்டு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. நானே முட்டை சேர்க்கலை. டேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே சில்லி சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஹாய்.